வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் நீலகிரி இட்லி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மீதமான 6 இட்லியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 1½ கப் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை போட்டுக்கலாம். 2 நிமிஷம் இது வேகட்டும். 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா இலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு மல்லி இலை, தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை ஃப்ரை பண்ணிக்கலாம். வாணலியில் ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இட்லிகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட பிறகு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி லேசாக திருப்பி விடணும். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். இந்த மாதிரி செவந்து வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். எப்போவுமே இட்லி மீதமானா இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் எதில் செஞ்சேன்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரைக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் தக்காளியை வதக்கிடலாம். தக்காளியும் மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் இது கொதிக்கட்டும். கொதித்து வந்துருச்சு. உப்பு குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மல்லி, புதினா, இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி துண்டுகளை போட்டுக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.